வெல்கம் டு புதியுகம் அகாடமி. நாம இந்த சேனல்ல யூபிஎஸ்சி மெயின்ஸ் மாடியூல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் அபவுட் ஜிடிபி கால்குலேஷன் அண்ட் இட்ஸ் ரிவ்யூ. ஏன்னா ஜிடிபியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்கறதுக்கு டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ரெண்டுத்துலேயுமே சான்சஸ் இருக்கு. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு எஸ்டிமேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மீன்ஸ் ஜிடிபி of country. Do you think that GDP is the best measure of country's development? So first GDP நம்ம எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து இது பெஸ்ட் மெத்தடா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜிடிபி கால்குலேஷன் மெத்தட்ஸையும் சொல்லணும், அட் தி சேம் பாயிண்ட் ஆஃப் த டைம் அது பெஸ்ட் மெத்தடா இல்லையா, நம்மளோட கவுண்ட் பாயிண்ட்ஸ், சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆப்போசிங் பாயிண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம முன்வைக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜிடிபியோட பேசிக் டெஃபினிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்ன? ஸோ ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஜியாகிரபிக்கல் லொகேஷனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பீரியட், லைக் வி சே 1 இயர்க்குள்ள எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஜிடிபி. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupeesக்கு உண்டான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 2022 to 23 இந்தியாக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி என்ன சொல்லுவாங்கன்னா 1000 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிஃபைன்டு ஜியாகிரபி வித் டிஃபைன்டு பீரியட், ஸோ எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இதுதான் ஜிடிபி. ஓகே, இதுதான் ஜிடிபி. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கலாமா, ஜிடிபி ரிஃப்ளெக்ட்ஸ் டு அக்ரிகேட் மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced in a country in a given period of time. GDP can be estimated through three different methods. First பாத்தீங்க அப்படின்னா it is an aggregate monetary value of goods and services. So GDP அப்படிங்கிறது என்னன்னா டோட்டலா எவ்வளவு goods and services given period of the time within the territory. So within the confined territory குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது. அவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ த்ரீ மெத்தட்ஸ் இது பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்கம் மெத்தட், நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், நெக்ஸ்ட் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது டோட்டலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால 10 பேர் தான் இருக்காங்க, 10 people தான் இருக்காங்க. ஸோ அந்த 10 பேர் பர் ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா 100 rupees earn பண்றாங்க. அப்போ இந்தியாவோட ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியால டோட்டலா 10 people தான் இருக்காங்க. அந்த 10 people பர் ஹெட்டுக்கு 100 rupees earn பண்றாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட அதாவது இது 1 year ஃபார் டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம். இந்த டெஃபைன்டு பீரியட் ஆஃப் டைம் 1 year எடுத்துக்கலாம். 1 yearக்கு அவங்க டோட்டலாவே பர் ஹெட்டுக்கு 100 rupees தான் earn பண்றாங்க. அப்போ அந்த வருஷத்துக்கு அவங்க டோட்டல் இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1000 rupees. அவ்வளவுதான். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்கம் மெத்தட். ஸோ டோட்டலா இன்கம் எவ்வளவு earn பண்றாங்க. ஸோ அது இன்கம்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியை இன்வெஸ்ட் பண்றதுக்கு மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு லேண்ட் வேணும். ஸோ அந்த லேண்டோட ரெண்ட். ஸோ லேண்ட் பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் வேணும் அப்படின்னா அந்த லேண்ட் ரெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் இந்த கம்பெனியை ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னா அதுக்கு லேண்ட் வேணும், ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ரெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து அந்த கம்பெனி கட்டுறதுக்கு நான் ஒரு சில விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கியிருப்பேன். அது கேபிட்டல். அந்த கேபிட்டலுக்கு நான் என்ன கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் லேபர். அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும். வேஜஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரெண்ட் பிளஸ் ப்ராஃபிட், இதுதான் இன்கம் மெத்தட். ஸோ வேஜஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரெண்ட் பிளஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி கட்டி முடிச்சிட்ட அப்புறம் அந்த கம்பெனி மூலயமா மேனுஃபேக்சர் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்டை நான் சேல் பண்றது மூலயமா எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். அப்போ ஓனரான எனக்கு ப்ராஃபிட், எனக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், என் கம்பெனியில வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம், சேலரி, வேஜஸ், அதுவே பாத்தீங்கன்னா என் கம்பெனி கட்ட லேண்ட் கொடுத்தவங்களுக்கு ரெண்ட். இப்போ ஓனரான எனக்கு ப்ராஃபிட் இன்கம், என்னோட கம்பெனியில வேலை செய்யற லேபர்ஸ்க்கு வேஜஸ் இன்கம். ஸோ அதுவே என்னை நம்பி கடன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கடன் கொடுத்த கேபிட்டல் அவங்களுக்கு நான் பே பண்ற இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ லேண்ட் கொடுக்குற ரெண்ட், இந்த லேண்ட் ஓனருக்கு நான் கொடுக்குற ரெண்ட் லேண்ட் ஓனருக்கு இன்கம். இப்போ இந்த இன்கம் எல்லாத்தையுமே சேர்த்து ஸோ நான் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி சொல்லும் போது அதை பாத்தீங்கன்னா இன்கம் மெத்தட்னு சொல்லுவாங்க.
ஸோ அவ்வளோதான். லேபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா வேஜஸ் கொடுக்குறேன். ஸோ கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் 10 ரூபா கட்டுறேன், லேண்டுக்கு ரெண்ட் 10 ரூபா கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் 10 ரூபா கிடைக்குது அப்படின்னா 10 + 10 + 10 + 10 40 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட் படி இந்த என்னோட ஜிடிபி அப்படின்னு சொல்லணும் 40 ருபீஸ். ரொம்ப சிம்பிள். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. என்னன்னா இன்கம் மெத்தடுங்கிறது எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், சேலரி, இன்ட்ரெஸ்ட், ரெண்ட். அதுவே எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது செலவு பண்றது. ரொம்ப சிம்பிள். டோட்டலா அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடியவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, அதை கால்குலேட் பண்ணி சம் அப் பண்ணி நான் சொன்னேன்னா அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ப்ராடக்ட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் இருந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸா வர்ற வரையும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பென் வந்து ஒரு ஃபினிஷ்டு குட். இதை நான் கடையில போய் காசு கொடுத்து ஃபினிஷ்டு குட்ஸா வாங்குறேன். அதுவே ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் இந்த பெண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரா மெட்டீரியல் இருந்து ப்ராசஸ் பண்ணி மூடி தனியா, பாடி இந்த பெண்ணோட பாடி தனியா, உள்ள இருக்கிற ஸ்கெட்ச் தனியா, இங்க மேல இருக்கிற நீடில் தனியா, இதெல்லாம் தனித்தனியா ப்ரொடியூஸ் பண்ணி வேல்யூ ஆட் பண்றோம். ஸோ ஃபைனலா கம்ப்ளீட் ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் மார்க்கர். ஸோ இந்த மார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த ஃபினிஷ்டு குட்ஸுக்கு முன்னாடி இது எத்தனை இடத்துல வேல்யூ ஆட் ஆயிருக்கோ அத்தனை இடத்துலயும் எவ்வளவு வேல்யூ ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத சேர்த்து அதுக்கு மேல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வச்சு அது வந்து கன்சூமர்கிட்ட வரும்போது அது என்னது ப்ராஃபிட்டுக்கு வரும்போது தான் இது என்கிட்ட வருது. சிம்பிள். ரா மெட்டீரியலா இருக்கும் போது 0. ஸோ பிளஸ் வெறும் இந்த பாடியை மட்டும் பண்றதுக்கு 10 ருபீஸ். ஸோ உள்ள இருக்கிற இங்கு ஊத்துறதுக்கு 10 ருபீஸ். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ மூடி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து 10 ருபீஸ். ஸோ டோட்டலா என்கிட்ட வரும்போது 30 ருபீஸ்க்கு வருது. பட் 30 ருபீஸ்க்கு விற்க போறது இல்லை. இது பிளஸ் 5 ரூபா ஆர் 2 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு 32 ருபீஸ் விற்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் மெத்தட் 10 + 10 + 10 + 2 32. ஸோ டோட்டல் வேல்யூ ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு வேல்யூ ஆட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நான் வந்து கண்ட்ரியோட ஜிடிபின்னு சொல்றேன். ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், வேல்யூ ஆடட் மெத்தட். மெஷினோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். செகண்ட், GDP is considered as best measure because கொஸ்டினோட செகண்ட் பார்ட், do you think the GDP is best measure? பெஸ்ட் மெஷர்னா எஸ்க்கு ஒரு 4 பாயிண்ட், நோக்கு ஒரு 4 பாயிண்ட். எஸ் என்ன, ஏன் எஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொன்ன உடனே எல்லா கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் ஜிடிபியில தான் சொல்றாங்க. மேஜர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே ஜிடிபியை தான் மெஷர் பண்றாங்க. ஸோ ஜிடிபியில தான் சொல்றாங்க. அப்போ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியில சொல்லும் போது தான் நம்ம வந்து அந்த கண்ட்ரியோட எந்த அளவுக்கு காம்படேட்டிவா இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ப்ராடர் கன்சென்சஸ் அக்ராஸ் எக்கானமிஸ். அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா எந்தெந்த செக்டார் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணிடலாம் கம்பேரிட்டிவ்லி டு அதர் மெத்தட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸா ஈஸியாக கிளாசிஃபை பண்ணிடலாம், ரீஜன் வைஸா சொல்லலாம். இப்போ தமிழ்நாடோட ஜிடிபி என்னன்னு சொல்றோம், தர்மபுரியோட ஜிடிபி, சேலமோட ஜிடிபி, சென்னையோட ஜிடிபி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸாவே நம்ம ஜிடிபி, ஏன்னா அந்த ஏரியால எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, தமிழ்நாட்டுல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, சென்னையில எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மேனுஃபேக்சர் ஆகுது, கூட்ஸ் எவ்வளவு மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். ஸோ மோர் அப்ஜெக்டிவ் அண்ட் ஈஸியர் டு கலெக்ட். ஸோ கண்டிப்பா ரொம்ப அப்ஜெக்டிவ். ஸோ என்னன்னா இந்த கம்பெனி 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் கம்பெனி 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணியிருக்காங்க, ஒய் கம்பெனி 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் 1 + 1 2 crores. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய 10 கம்பெனி 1 2 3 4 up to 10 each 1 crore. அப்போ 10 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையோட ஜிடிபி அப்படின்னு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஹெல்ப்ஸ் டிஃபரண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்கனாமி. ஆக்சுவலா ஒரு எக்கனாமியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எக்கனாமியில எவ்வளவு இன்கம் வருது, அங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறது வந்து பேஸ் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காமன் மேனுக்கு கூட ஜிடிபின்னு சொல்லும் பொழுது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனாலதான் இது ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ஜிடிபியை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னது? ஸோ கண்டிப்பா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். மெஷர்ஸ் ஒன்லி த growth, not well-being, development, distribution of the growth across the different section, region of the country. ரொம்ப சிம்பிள். இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.1%, 6.5% சொல்றோம். டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனால் எல்லாருமே டெவலப் ஆயிருக்குமா? கிடையாது. ஸோ அம்பானியும் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அதே ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அம்பானி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அதே பிச்சைக்காரன் வந்து ஒரு பெக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் பெக்கர், ஒரு லேபர் வச்சுக்கலாம். ஒரு லேபர் வச்சுக்கலாம். அந்த லேபர் அம்பானி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேபரையும் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பானி. ஸோ அம்பானி ஏர்ன்ஸ் 1 crore per day. 1 crore per day எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற லேபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees per day தான் ஏர்ன் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிக்குதா? ஸோ ஆனால் டோட்டலாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இந்தியா ஜிடிபின்னு சொல்லும்போது அம்பானி ஏர்ன்ஸ் மில்லியன்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக எல்லாம் சேர்த்து சொல்லும்போது டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து நம்ம இன்னும் ஹெட்டாக போகிறோம்னு சொல்லலாம். ஆனால் அதே ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees earn பண்ணி தன்னோட லைஃப் டெய்லி அவனோட லைஃப் ரொட்டீனை மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அதை வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்லையும் இருக்கு. ஸோ ரிச், மிடில் கிளாஸ்லேயே அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், புவர், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ், நிறைய டிவிஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி டெவலப்டுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்றோம்னா, நம்ம இதுல வெல்பீயிங் கால்குலேட் பண்றதுல, டெவலப்மெண்ட் ஆஃப் தி பீப்புளை கால்குலேட் பண்றதுல, டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புளை கால்குலேட் பண்றதுல, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் தி பீப்புளோட டெவலப்மெண்ட்டை கால்குலேட் பண்றதுல, அதுக்கடுத்து மெனி எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நாட் குவான்டிஃபைட். என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். சீரியஸ்லி ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரையும் வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் தான் பண்றாங்க. 3 times வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணணும், வீட்டை கிளீனா வச்சுக்கணும், ஸோ வீடு சுத்தம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், இந்த மாதிரி நிறைய வேலையை பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு நம்ம சேலரியா குவான்டிஃபை பண்றோமா தான் கிடையாது. அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிஃபைபிளா இல்லை. அதனால நம்ம ஜிடிபியில சேர்த்துறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய லாஸ். பிகாஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே குவான்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக குவான்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்தியாவில் ஜிடிபி கால்குலேஷன் பண்ணும்போது, அது மீன்ஸ் ஜென்ரலாக ஜிடிபி கால்குலேஷன் பண்ணும்போது அது வந்து நம்ம குவான்டிஃபை பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிராபேக். ஸோ அதுக்கு அடுத்து நாட் கால்குலேட்டட் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். ஸோ இப்போ இது வந்து இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அது வாட்டர் கன்சியூம் பண்ணும், ரிவர் வாட்டர் கன்சியூம் பண்ணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணும்போது, லெதரை ப்ராசஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் வாட்டரை ரிவர்க்குள்ளேயே விட்டுரும். ஸோ இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அந்த லெதர் இண்டஸ்ட்ரி நிறைய ஆக்சைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதனால என்விரான்மெண்டல் அட்மாஸ்பியர் பாதிப்பு ஏற்படும். ஸோ இதனால பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம எதை பண்றதில்ல, கால்குலேட் பண்றதில்ல. நம்ம டோட்டலாக அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுங்கிறதா சொல்றோம். காட்டி அந்த ஏர்னிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இந்த அளவு எக்கானமி மீன்ஸ் என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்கு. அந்த என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற கால்குலேட்டிவ் மெத்தட் வந்து ஜிடிபியில் கிடையாது. ஸோ ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடும். இதனால என்ன ஆகுது? ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடும். ஸோ கன்க்ளூஷனாக என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஓகே, நம்ம ஜிடிபியை குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம குளோபலாக நம்மளோட எக்கனாமியோட ஸ்டேட்டஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜிடிபி முக்கியம். பட் ஜிடிபி மட்டுமே வச்சு நம்ம எக்கனாமிக் ஸ்டேட்டஸை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. மற்ற விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த டிராபேக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு சில அதர் மெட்ரிக்ஸ் சச் அஸ் கிரீன் ஜிடிபி, Human Development Index, Multidimensional Poverty Index, Sustainable Goal Index, Sustainable Developmental Goal Index, இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த டிராபேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். அப்போ ஜிடிபி இஸ் நாட் த பெஸ்ட் மெத்தட், பட் அதை நம்ம விட்டுறவும் முடியாது. எப்படி நம்ம அதை காம்பன்சேட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மீன்ஸ் இந்த மாதிரி அதர் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி, அதர் இண்டிசஸை யூஸ் பண்ணி இதுலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஜிடிபிலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஷின். ஸோ இது வந்து போத் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.